ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாங்கியிருக்க ஃபிஷ்ஷஸோட அப்டேட்டு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் டம்போயர் 2 மேல் ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்கோம். பார்த்துக்குங்க, வீடியோவில் உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம ப்ரீடிங்காண்டி தான் வாங்கியிருக்கோம். ப்ரீடிங் பண்ணி குட்டி எடுக்கணும், அதுக்காண்டி வாங்கியிருக்கோம். வீடியோவில் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த ஃபிஷ்ஷஸ் என்னென்னா, அல்பினோ கொய், அதுவும் 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா, இதுவும் ப்ரீடிங்காண்டி தான் வாங்கியிருக்கோம். ப்ரீடிங் டப் எப்படி செட் பண்ணுறதுன்னா, ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் வளர்க்க போகிறீங்க அப்படியா இருந்தாலும் ஒரு டப்பு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வாட்டர் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு லைவ் பிளான்ட் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா, ஃபாக்ஸ்டெயில் இப்போ வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. ஃபாக்ஸ்டெயில் கிடச்சிச்சின்னா வாங்கி போட்டிங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் வந்து நல்லா க்ரோத் ஆகும். மீன் தொட்டியில் வளர்க்குறத விட நீங்கள் இப்படி ஃபிஷ் வளர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்ல க்ரோத் ஆகும், உங்களுக்கும் குட்டி போடும். வளர்க்க முடியாதவங்க கூட வளர்க்கலாம். அடுத்து நம்ம வாங்கியிருக்க ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரெட், அல்பினோ ஃபுல் ரெட்டு. அதுலேயே 2 ஃபீமேல் ஒரு மேல் வாங்கியிருக்கோம். ஃபுல் ரெட்லேயே டம்போயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். அடுத்து நம்ம வாங்கியிருக்க ஃபிஷ் வந்து சில்லி மொசைக்கி டம்போயர். அது வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் தான் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே நான் குட்டி போட்டோன்னா அப்டேட் பண்ணுறேன். ப்ரீடிங்காண்டி தான் வாங்கியிருக்கோம். அடுத்தடுத்து வீடியோவில் வந்துடும். நீங்களும் ஈஸியாக மீன் வளர்க்கலாம். அது எப்படின்னா, இந்த மாதிரி டப் செட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே மீன் வளர்க்குறத விட இந்த மாதிரி வெளியில் அவுட்டோரில் செட் பண்ணுங்கள். ஈஸியாக வளரும் மீன். நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி லைவ் பிளான்ட் கொஞ்சம் வாங்கி ஃபாக்ஸ்டெயில் போட்டாவே மேக்ஸிமம் வளர்ந்துடும். டக் வீட்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரி, குளங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். அந்த டக் வீட்டு கொஞ்சமாக எடுத்து வந்து போட்டிங்கன்னா டக் வீட்னா நல்லா க்ரோத் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட அப்டேட் நான் அடுத்தடுத்து இதை அப்டேட் பண்ணுறேன். நான் அடுத்தடுத்து இந்த ஃபிஷ்ஷஸோட அப்டேட்டை நான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.